வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம், கடலூர், நாகை, தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டி. 8 சுற்றுகள் கொண்ட போட்டியில் குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசனை வீழ்த்தினார் சக வீரர் ஜேக் பால். பல்வேறு நாடுகளிலும் தேர்தலின் போது அரசுகள் மாறிய நிலையில் இந்தியாவில் மட்டும் பாஜக ஆட்சியை 3வது முறையாக மக்கள் தேர்வு செய்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற தலைமை பண்பு குறித்த உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 7 விழுக்காடாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். சென்னை எழும்பூரில் எஸ்டிபிஐ கட்சியினர் நடத்திய பேரணியால் போக்குவரத்து பாதிப்பு. (2026) சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக நிச்சயம் இடம்பெறும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பந்திபுரா மாவட்டங்களில் மிதமான பனிப்பொழிவு. வீடுகள், சாலைகள் மற்றும் வாகனங்கள் மீது வெண்போர்வை போர்த்தியது போன்ற காட்சிகள் வைரல். உண்மை, பொறுப்புக்கூறலை நிலைநிறுத்தும் ஊடகவியலாளர்களின் இடைவிடாத முயற்சிகளை மதிக்கிறோம். தேசிய பத்திரிகை தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து பதிவு. தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கலாம். சென்னை குன்றத்தூரில் எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து வேளாண் துறை அதிகாரிகள் உத்தரவு. சென்னை தரமணி, துறைப்பாக்கம் ஐடி நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு மெத்தபட்டமைன் போதைப்பொருள் விற்பனை. மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் அடிப்படையில் வேளச்சேரி மற்றும் அம்பத்தூரை சேர்ந்த ஐடி ஊழியர்களை கைது செய்தது காவல்துறை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹80 குறைந்து 55,480 விற்பனை. கிராம் ஒன்று ₹6,935 விற்பனை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் தீ விபத்தில் புதிதாக பிறந்த 10 குழந்தைகள் பரிதாப உயிரிழப்பு. உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ₹5 லட்சம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ₹50,000 நிவாரணம் வழங்கப்படும் என மாநில அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் 10 குழந்தைகள் உயிரிழப்புக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். மத்திய அரசு சார்பில் தலா ₹2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. கோவை துடியலூரில் தொழிலதிபர் மார்ட்டின் இல்லம், அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. மார்ட்டின் மற்றும் மாதவ் பச்சன் தொடர்புடைய இடங்களில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நிறைவு.
சென்னை கோயம்பேடு அங்காடியில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். வியாபாரிகளின் போராட்டம் காரணமாக சாலையோர குப்பை மேடுகளுக்கு இடையே கடும் போக்குவரத்து நெரிசல். சரியான பாதுகாப்பு இல்லாதவரை போராட்டம். போராட்டம் 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 சிஎம்டி விலகவரையும் போராட்டம். போராட்டம் போராட்டம் போராட்டம். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து மோசமடைந்து வரும் காற்றின் தரம். மாசு காரணமாக ஏற்பட்ட புகை மண்டலத்தால் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். கிண்டி அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாய் மற்றும் சகோதரர் மீது மருத்துவர் ஜாக்லின் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தன்னை பற்றி அவதூறு பரப்பி வரும் பிரேமா மற்றும் லோகேஷ் ஆகியோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தெலுங்கு மக்கள் குறித்த சர்ச்சை பேச்சை தொடர்ந்து தலைமறைவான நடிகை கஸ்தூரி ஆந்திராவில் பதுங்கியுள்ளதாக வந்த தகவலை அடுத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியது தனிப்படை காவல்துறை.